ஹாய் விவர்ஸ், சில ஆய்வாளர்கள் அவங்க உயிரை பணைய வச்சு ஆய்வுகளை செஞ்சுதான் இப்ப நம்ம பயன்படுத்துற நிறைய மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல சில ஆய்வுகள் நல்லதுக்காகவும் நடந்திருக்கு, சில ஆய்வுகள் கெட்டதுக்காகவும் நடந்திருக்கு. இவங்க பண்ண ஆய்வுகள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம தமிழ் கலெக்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஆண்டோனினா பிரெஸ்னியாக்கோவா. ரஷ்யாவை சேர்ந்த கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசரான ஆண்டோனினா பிரெஸ்னியாக்கோவாங்கிற இவங்க ஆகஸ்ட் 14, 1994 இபோலா வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ரஷ்யாவில் இருக்கிற விக்டர் இன்ஸ்டிடியூட்ல ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இபோலா வைரஸை கினி பிகுகள் உடம்புல செலுத்தி அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வைரஸ் ரொம்பவும் ஆபத்தானதுங்கிறதுனால எப்பவுமே ஃபுல் சேஃப்டியோட தான் எல்லாருமே இந்த லேபுக்குள்ள போவாங்க. இவங்க ஒரு நாள் இபோலா வைரஸை ஒரு ஊசியில எடுத்து கினி பிகோட உடம்புல போடலாம்னு போகும்போது அது இவங்க வச்சிருந்த சிரிஞ்ச தட்டி விட்டு ஊசி இவங்க கையில வந்து குத்திடுச்சு. கைக்குள்ள ஊசி இறங்கின உடனே இபோலா வைரஸ் இவங்க உடம்புக்குள்ளேயே போயிடுச்சு. இவங்க உடனே இந்த விஷயத்தை இவங்க டீம் கிட்ட சொல்லாம முதல்ல நல்ல கைய மட்டும் கழுவிட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு வெறும் ஃபீவர் டேப்லெட்டை மட்டும் போட்டிருக்காங்க. ஆனா அடுத்த நாளே இவங்களுக்கு பயங்கரமான ஃபீவர் வர ஆரம்பிச்சிருக்கு. 2-3 நாள்லயே இவங்க உடம்பு முழுக்க இபோலா வைரஸ் பரவி இவங்க ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சு இவங்க இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இபோலா வைரஸ் ஆய்வு பண்றவங்களுக்கு நார்மலான கிளவுஸ் கொடுக்காம மைலோன் லேமினேட் கிளவுஸ்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தது எக்ஸ்ரே மிஷின். இப்ப நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எக்ஸ்ரே எடுக்கிறோம். 1968ல தாமஸ் எடிசன் தான் எக்ஸ்ரே மிஷினை உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல எக்ஸ்ரே மிஷின் கதிர்கள் ரொம்பவும் ஆபத்தானதுன்னு யாருக்குமே தெரியல. தாமஸ் எடிசன் உருவாக்கின இந்த எக்ஸ்ரே மிஷினை டெஸ்ட் பண்றதுக்காக சாரன்ஸ் மெடிசன் டெய்லிங்கிற இவரு தான் இவருடைய கையை எக்ஸ்ரே மிஷின்ல வச்சுக்கிட்டே இருந்தாரு. எக்ஸ்ரே ரேடியேஷன்ல இவருடைய கையை மறுபடியும் வச்சுக்கிட்டே இருந்ததுனால கொஞ்ச நாட்கள்லயே இவர் கை பயங்கரமா வலி ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஆனாலும் எப்படியாவது எக்ஸ்ரே மிஷினை கண்டுபிடிக்கணும்னு இவர் தொடர்ந்து இவரோட கையை எக்ஸ்ரே மிஷின்ல வச்சுக்கிட்டே இருந்தாரு. இதனால இவருடைய தோள்கள் எல்லாம் விரிசல் விட ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல இவருடைய விரல்களையே வெட்ட வேண்டிய நிலைமைக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் இவருடைய மொத்த ரிஸ்டையும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்குள்ள இந்த எக்ஸ்ரே கதிர் இவர் உடம்பு முழுக்க பரவி இவருக்கு கேன்சர் வந்து 1904 இவருக்கு 39 வயசு ஆகும் போதே இறந்து போயிட்டாரு. தாமஸ் எடிசனே எக்ஸ்ரே பத்தி பேசாதீங்க, எனக்கு பயமா இருக்குன்னு அந்த டைம்ல சொல்லி இருக்காரு. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் எக்ஸ்ரே மிஷினை உருவாக்கி இருக்காங்க. இப்பவும் கூட எக்ஸ்ரே கதிர்கள் ஆபத்தானதுதான். இதனால நம்ம அடிக்கடி எக்ஸ்ரே எடுக்க கூடாது. அடுத்தது கரீன் வெட்டர்ஹன். 1968ல கரீன் வெட்டர்ஹன்ங்கிற இவங்க அமெரிக்கால இருக்கிற டார்ட்மவுத் காலேஜ்ல உள்ள ஆய்வகத்துல ஆபத்தான மெட்டல்களும் கெமிக்கல்களும் மனிதர்கள் உடம்ப எப்படி எல்லாம் பாதிக்கும், அதை தடுக்கிறதுக்கு மருந்துகள் தயாரிக்க முடியுமாங்கிற ஆய்வுகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க 20 வருஷமா இந்த மாதிரி ஆபத்தான ஆய்வுகளை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆகஸ்ட் 14, 1996 அன்னைக்கு இவங்க டைமெத்தில் மெர்க்குரிய ஆய்வு பண்ணிட்டு இருக்கும்போது வெறும் 2 சொட்டு டைமெத்தில் மெர்க்குரி மட்டும் இவங்க கிளவுஸ்ல வந்து விழுந்திருக்கு. இந்த டைமெத்தில் மெர்க்குரிய பார்க்க சாதாரண தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனா இது நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா நம்ம நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் காலி பண்ணிடும். இவங்க கிளவுஸ்ல டைமெத்தில் மெர்க்குரி பட்ட உடனே இவங்க கிளவுஸ கழட்டிட்டு இவங்க கைய பார்க்கும்போது எந்த பாதிப்புமே ஏற்படாத மாதிரி கை நார்மலா தான் இருந்திருக்கு. இதனால இவங்க கைய மட்டும் நல்லா கழுவிட்டு இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து 5 மாசம் கழிச்சு இவங்களால எந்த வேலையுமே ஒழுங்கா செய்ய முடியாம இருந்திருக்கு. அதாவது விரலால கூட இவங்க நினைக்கிற இடத்தை கரெக்டா தொட முடியாம போயிருக்கு. எழுதும் போது எழுத்துக்கள் கூட தப்பா போயிருக்கு. விரல்கள் எல்லாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால இவங்க ஹாஸ்பிடலுக்கு போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா இவங்க உடம்புல மெர்க்குரி லெவல் 4000 மடங்கு அதிகமா இருந்திருக்கு. ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆன கொஞ்ச நாள்லயே இவங்க இறந்து போயிட்டாங்க. இவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் தான் டைமெத்தில் மெர்க்குரி எந்த அளவுக்கு ஆபத்தானதுங்கறத புரிஞ்சுக்கிட்டு இதோட ஆய்வகங்கள்ல இன்னும் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் அதிகப்படுத்தினாங்க. அடுத்தது அஸ்பெஸ்டஸ். ஒரு சாதாரண பொருள் அமெரிக்கால பல லட்சம் மக்களுடைய உயிரை எடுத்திருக்கு. இப்ப கூட இத பவுடர், சிகரெட், டாய்ஸ்ல கூட பயன்படுத்துறாங்க. இதனால அமெரிக்கால மட்டும் 28 லட்சம் மக்களுக்கு மேல இறந்து போயிருக்காங்க. ஆரம்ப காலத்துல அமெரிக்கா முழுக்க மரத்தால ஆன வீடுகளை தான் கட்டி இருக்காங்க. 1835ல அமெரிக்கால ஏற்பட்ட ஒரு தீ விபத்துல லட்சக்கணக்கான வீடுகள் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. வீட்டோடைய மேல்கூரையும் மரத்தால ஆனதுனால நெருப்பு ஈஸியா எல்லா வீடுகளுக்கும் பரவி ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அமெரிக்கால ஏற்படுத்தி இருக்கு. இதனால தீ பிடிச்சாலும் எரியாத ஒரு மெட்டீரியலை உருவாக்கணும்னு தான் அஸ்பெஸ்டாஸ்ங்கிற இந்த மெட்டீரியலை உருவாக்கி இருக்காங்க. ஹென்ரி வார்டுங்கிற இவரு தான் இந்த மெட்டீரியலை உருவாக்குனாரு. இது தீ பிடிச்சாலும் எரியாதுன உடனே எல்லா வீட்டு கூரைகள்லயும் அஸ்பெஸ்டாஸை உருவாக்குன சீட்டுகளை தான் பயன்படுத்தி இருக்காங்க. இது இயற்கையா கல்லுல இருந்து கிடைக்கிற ஒரு மெட்டீரியல் தான். இதனால இத கார் பிரேக் பேட், டோஸ்டர், அயன் போர்ட், ஹேர் டிரையர்னு ஹீட் ஆகுற எல்லா பொருட்களையும் இந்த மெட்டீரியலை வச்சு தயாரிச்சிருக்காங்க. அந்த டைம்ல இதுல இருக்கிற ஆபத்து தெரியாம ஒரு நிறுவனம் டூத் பேஸ்ட கூட இந்த அஸ்பெஸ்டஸ்ல செஞ்சு வச்சிருக்காங்க. இதோட டிமாண்ட் அதிகமாகி எல்லா நாடுகளும் இந்த அஸ்பெஸ்டஸை தோண்டி எடுத்து நிறைய பொருட்கள்ல பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இது ஸ்ட்ராங்காவும் இருக்கும், தீப்பிடிச்சும் எரிய
முடியாதுன்னு உடனே சிகரெட் பஞ்சுகள்ல கூட இத பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா இத உற்பத்தி பண்ண தொழிற்சாலைகள்ல வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாம் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருக்கு. சிலர் 30 வயசு 35 வயசுல எல்லாம் இறந்து போயிருக்காங்க. இதுல ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு சந்தேகப்பட்ட டாக்டர் வில்லியம்ஸ்ங்கிறவரு இந்த ஃபேக்டரியில இறந்தவங்களுடைய உடலை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த அஸ்பெஸ்டஸோட டஸ்ட்கள் லங்ஸுக்கே போய் அடைச்சுதான் இவங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்கங்கறத கண்டுபிடிச்சாரு. அதாவது இந்த அஸ்பெஸ்டஸ் சின்ன டஸ்ட் துகள்களா மாறும்போது நம்ம மூக்கு வழியா லங்ஸுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து ஒரு கட்டத்துல ஆளையே கொண்டு இருக்கு. இது தெரியாம இந்த அஸ்பெஸ்டஸ நிறைய பொருட்கள்ல பயன்படுத்திட்டாங்க. இரட்டை கோபுரம் பில்டிங் இடியும் போது கூட அதுல இருந்து வந்த அஸ்பெஸ்டஸ் தூசினால ஏகப்பட்ட மக்களுடைய லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சுதான் இந்த ஒரு சின்ன பொருள்னால ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது 10,000 மக்களுக்கு மேல இறந்து போறாங்கங்கறத புரிஞ்சுக்கிட்டு இதை எதுலெல்லாம் பயன்படுத்தணும் எதுலெல்லாம் பயன்படுத்த கூடாதுன்னு ஒரு புது சட்டத்தையே கொண்டு வந்தாங்க. அடுத்தது ஷெரி சாங்கி. 23 வயசான ஷெரி சாங்கிங்கிற இவங்க காலேஜ் கிராஜுவேஷனை முடிச்சிட்டு டிசம்பர் 29, 2008 அன்னைக்கு கெமிஸ்ட்ரி ப்ராஜெக்ட முடிக்கிறதுக்காக லேபுக்கு போய் டர்ட் பியூட்டி லித்தியம் ஆய்வு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த பியூட்டி லித்தியம் காத்துல பட்டா கூட தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடும். இவங்க இத பிளாஸ்டிக் சிரிஞ்சில எடுக்கும்போது இந்த சிரிஞ்சையே வெடிச்சு லேபே வெடிச்சு சிதறி இருக்கு. இவங்களும் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாங்க. இவங்க இறப்புக்கு அப்புறம் தான் பியூட்டி லித்தியம் பிளாஸ்டிக் சிரிஞ்சில எடுக்க கூடாது, கண்ணாடி சிரிஞ்சில தான் எடுக்கணும்ங்கற ரூலை கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி டிசம்பர் 26, 2018 அன்னைக்கு சைனாவுல இருக்கிற பெய்ஜிங் ஜியோடங் யூனிவர்சிட்டியில 3 ஸ்டூடெண்ட்கள் கழிவு நீரை சுத்தப்படுத்துற ஒரு பவுடரை கண்டுபிடிக்கிறதுக்காக மெக்னீசியம் பவுடரை பாஸ்பரிக் ஆசிட்டோட மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு விதமான புகையை உருவாக்கி அந்த புகையில இருந்து ஸ்பார்க்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மிக்சிங் வேகமா சுத்த ஆரம்பிச்ச உடனே இது ஒரு பாம் மாதிரி வெடிச்சு சிதறி இருக்கு. இதனால அந்த 3 பசங்களும் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாங்க. உலகம் முழுக்க இருக்கிற கழிவு நீர் சுத்தப்படுத்துறது தான் இந்த பசங்களுடைய எண்ணமா இருந்திருக்கு. நல்ல விஷயத்த முயற்சி பண்ண இந்த பசங்க அநியாயமா இறந்து போயிட்டாங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது ஹியூமன் சிம்பான்சி. ரஷ்யாவில இருந்து கிரில் ரோசியானோங்கிற சயின்டிஸ்ட் ஒரு மோசமான ஆராய்ச்சியை பண்ண ஸ்டாலின் கிட்ட அனுமதி கேட்டாரு. அப்ப இருந்த ரஷ்யன் தலைவர் ஸ்டாலினே முதல்ல இவருடைய ஐடியாவை பார்த்து பயந்திருக்காரு. ஏன்னா இவருடைய ஐடியா என்னன்னா மனிதர்களையும் சிம்பான்சிகளையும் மிக்ஸ் பண்ணி நிறைய ஹைபிரிட் சிம்பான்சிகளை உருவாக்கி மனிதர்களுக்கு பதிலா அந்த ஹைபிரிட் சிம்பான்சிகளை ராணுவத்துல பயன்படுத்தலாம்னு ஒரு வித்தியாசமான ஐடியாவை சொல்லியிருக்காரு. முதல்ல இது லூசுத்தனமான ஐடியா மாதிரி தெரிஞ்சாலும் மனிதர்களுக்கு பதிலா சிம்பான்சிகளை ராணுவத்துல பயன்படுத்தினா நிறைய மனிதர்கள் அநியாயமா இறந்து போறதை தடுக்க முடியும்னு இந்த ஆய்வுக்கு அப்ரூவலும் கிடைச்சிருக்கு. இவர் 2 விதமான ஆய்வுகளை செஞ்சிருக்காரு. ஆப்பிரிக்கா போன்ற ஏழை நாடுகளுக்கு போய் ஆண் சிம்பன்சியோட விந்தணுவை பெண்ணுடைய கருமுட்டைக்குள்ள வச்சு ஹைபிரிட் சிம்பன்சியை உருவாக்க முயற்சி பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பெண் சிம்பன்சியோட கருமுட்டையில ஆண் மனிதனுடைய விந்தணுவை வச்சியும் ஹைபிரிட் சிம்பன்சியை உருவாக்க முயற்சி பண்ணிருக்காரு. அதாவது எப்படி சிங்கம் புலியெல்லாம் மிக்ஸ் பண்ணி லைகர் எல்லாம் உருவாக்குனாங்களோ அதே மாதிரி குறுங்கையும் மனிதனையும் மிக்ஸ் பண்ணி ஹைபிரிட் சிம்பன்சியை உருவாக்க முயற்சி பண்ணாரு. ரஷ்யாவை பார்த்து இதே விஷயத்த அமெரிக்காவும் ரகசியமா முயற்சி பண்ணுச்சு. இதுல ஆலிவர்ங்கிற இந்த சிம்பான்சி அந்த டைம்ல உலகம் முழுக்க ஃபேமஸா இருந்தது. இது விமானத்துல எல்லாம் டிராவல் பண்ணி ஜப்பானுக்கு எல்லாம் போய் நிறைய நாடுகள் இத ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முயற்சி மனிதர்களுக்கே மிகப்பெரிய ஆபத்தா முடியலாம்னு நிறைய ஆய்வாளர்கள் எச்சரிச்சாங்க. இதோட ஆய்வு முடிவுகளும் இப்ப வரைக்கும் ரகசியமாவே இருந்தது. இந்த முயற்சி மட்டும் தொடர்ந்து இருந்துச்சுன்னா இந்நேரம் ஹைபிரிட் சிம்பான்சிகள் தான் மனிதர்களை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கும். நல்ல வேளையா இந்த ஆய்வை பாதியிலேயே நிறுத்திட்டாங்க. ஓகே வியூவர்ஸ், மனிதர்கள் இப்படி ஹைபிரிட் சிம்பன்சிகளை உருவாக்க முயற்சி பண்ணது சரியா தப்பான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.